எனக்கு வந்து 3 லெட்டர் வந்திருக்கு. அது கவர் கொடுக்குப்பா. 1, இது 2வது, இது 3வது, இது 3வது. சரிங்களா? இதுல வந்து 3மே ஒரே மாதிரியான கவர். நல்லா புரிஞ்சுங்க. 3மே ஒரே மாதிரியான கவர், ஆனா டிஃபரெண்ட் ஃபாண்ட்ஸ். அப்புறம் வந்து 3மே ஒரே கலர் கவர், ஆனா 3மே வெவ்வேறு இடங்கள்ல டைப் பண்ணப்பட்டு ரிஜிஸ்டர் போஸ்டா எனக்கு வந்தது. அதுல வந்து நான் தமிழ்ல போட்டது நான் சொல்றேன். நான் அனுப்புனர் ஸ்ரீவில்லிபுத்தூர், வேறு பேர்லாம் போடல. கீழே வந்து ஊக்கா சாரியாருன்னு போட்டிருக்கு. யாருன்னு தெரியாது. பெருனர் ஸ்ரீ ஆண்டாள் சொக்கலிங்க ஐயா, சென்னை. நமஸ்காரம். தங்கள் வீடியோ மிக நன்றாக உள்ளது. ஒரு அடிப்படை தவறு உள்ளது. அன்போடு சுட்ட விரும்புகின்றேன். ஸ்ரீ ஆண்டாள் கோயில் 3 விதமான ஐயர்கள் வேலை செய்கிறார்கள். பட்டர்கள், இவர்கள் இறைவனை தீண்டி பூஜை செய்பவர்கள். எங்களுக்கு அறிந்தவரை இங்கு இவர்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பரிஜாகர்கள் அல்லது பரிகாரிகள், இவர்கள் பட்டர்களுக்கு உதவி செய்து வந்தவர்கள். இவர்களால் தான் பிரச்சனை. நீங்கள் சொல்லும் கோபி, சத்யன், சுதர்ஷன், ரமேஷ் என்கின்ற ரங்கராஜ் ஐயங்கார் இவர்கள் பல்லக்கு சுமப்பவர்கள். ஸ்ரீரங்கம் போல் இன்றும் சாமி சுமக்க வசூல் வேலை மட்டும் செய்பவர்கள். இவர்கள் யாரும் ஸ்ரீரங்கத்தில் கிடையாது. இதுல போட்டதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க அமைச்சர்கள்ட்ட நான் சொல்றேன். அதனால இவர்களுக்கு ஆண்டாள் அருமை தெரியாமல் உள்ளது. இவர்கள் மாலை கொண்டு செல்லும் பணி உண்டு. அதை கொண்டு பட்டர் என்று பொய் சொல்லி வசூல் செய்கிறார்கள். இவர்களில் ரமேஷ் என்கிற ரங்கராஜ் ஐயங்கார் மட்டுமே அத்தனை அயோக்கியங்களுக்கு சொந்தக்காரர். 3 மனைவி, 4 வப்பாட்டி, 6 லாட்ஜி, 12 வீடு, 10 ரவுடிகள் வைத்து பட்டர்கள் உட்பட அனைவரையும் மிரட்டுகிறார். பட்டர்கள், பரிகாரிகள், அரையார், உங்கள் சுதர்சன், நாங்கள், அதாவது தீர்த்தகாரர்கள் அனைவரிடமும் மிரட்டி ஆட்டி படைக்கிறார்கள். அவர் ரமேஷ் என்கிற ரங்கராஜ் தான் தங்கள் சொன்ன அனைவரையும் உள்ளே அழைத்து செல்வது. தீர்த்தகாரர்கள் 4000 பாடுவது மட்டுமே. நிர்வாகம் உட்பட யாரிடமும் பணம் பெறுவதில்லை. இதுவரை கற்பகரகம் மற்றும் அர்த்த மண்டபம் சென்றதில்லை. தினசரி கோயிலில் 4000 படிப்போம். தங்கள் வீடியோ உண்மை உள்ளது. ஆனால் நல்ல பட்டர்களை துன்புறுத்துகிற கெட்டவன் ரமேஷ் என்கிற ரங்கராஜ் ஐயங்கார் மற்றும் அவர் மகன்கள் தீர அறிந்து கெட்டவர்களை ஒடுக்க கேட்டுக்கொள்கின்றேன். தங்கள் பணியில் நாங்களும் இணைகிறோம். நற்பணி கெட்டவர்களை தாக்குவோம். தீர விசாரிக்கும். உண்மையான குற்றவாளிகளை தண்டிப்போம். இங்கிலீஷ்ல I wanted, respected Sri Andal Chokalingji, I watched your recent video on Andal Temple. அப்படின்னு சொல்லிட்டு அது இதே விஷயத்தை போட்டிருக்காங்க. அது என்ன போட்டிருக்காங்கன்னா, சரி நான் படிச்சிடறேன். I inquired with many people there and found that what you are saying is true. Even today, that Ramesh alias Rangaraj Iyengar took too many people inside the Karuvarai. The butters there are helpless. They were not able to stop butters. They are not able to stop. Full stop. Butters were threatened by Ramesh Iyengar. Then I inquired this matter with many people. Regular devotees said all evils at Sri Temple is because of one person and his 2 sons Ramesh Iyengar. Who is he? He is not from Sri Vidur, adopted son of one Parijaragar, not Archakar or Butter. But he throw money to EO, office people and some rowdies and falsely propagate that he is Butter. He is not Butter. He has 4 wives and 3 kids. Such an indisciplined fellow not to be permitted in temple. Unfortunately, the HRNC appointed one of his wife in Sakartava temple as ticket seller. Recently gifted 28 lakh rupees worth house to his new wife. How can a person able to earn this many crores in temple? It is shame to all people working at temple. He is the person brought Raghunathan and Appasamy to Karpagakam. With rowdies, he recently threatened one Archakar Balaji Bhattar, Araya Swami and Vedapuram Sudarshan Iyengar. Kindly inquire thoroughly, focus on culprit. On my investigation, Ramesh alias Rangaraj Iyengar is every day collecting all money and sending people inside. I believe that as an honest person, you will identify the real culprit and take action. Final question. Here are Archakars, Arayas, Tirthakargal and others afraid of his. Why you are afraid not telling his name? He only bringing and collecting money from all. Lot of atrocities. Humble request in the name of Andal. Kindly inquire. Expecting good correction this week. Another letter. Your video about temple is excellent, but target fellow is not right. All Brahmins working in Andal temple are not butters. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே சொன்ன விஷயத்த சொல்லியிருக்காங்க.
இது வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரமேஷ்னு ஒருத்தர் வந்து குற்றம் சொல்றாங்க. அந்த ரமேஷ் அப்படின்றவர் வந்து எனக்கு நல்லா தெரியும், நான் புடப்பெல்லாம் போயிருக்காரு. அவர் அந்த ரமேஷ் வந்து என் கண் முன்னாடியே அப்பாசாமியை கூட்டு போயிருக்காரு, ரவி அப்பாசாமியை கூட்டு போயிருக்காரு. என் கண்ணு முன்னாடியே சத்யநாராயணன் என்பவர் வந்து அனிருத்தோட அப்பா, அந்த மியூசியர் அனிருத்தோட அப்பாவை கூட்டு போயிருக்காரு. நான் பிராமின்ஸ் பூழல் போட்டு கூட்டு போயிருக்காங்க. இது ஆண்டாள் மேல சத்தியம். அதே போல அங்க வந்து அந்த அர்ச்சகர்கள், சோகால் பட்டர், தீர்த்தக்காரர்கள் இவங்கெல்லாம் வராங்க இல்லையா, இவங்க உறவினர்கள் பூணல் போட்டுதான், நாம போட்டுதான், அவங்களும் உள்ள அர்த்த மண்டபத்தில் கூட்டு போனதான் நான் கண்ணால பாத்திருக்கேன். இதை நான் வந்து எந்த கொதிக்கிற எண்ணெயில கூட நான் கொதிக்க தயார். நீங்க என்ன வந்தா எனக்கு வந்து நான் சொல்றது போய் நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா, நீங்க யார வேணா வச்சு கேட்கலாம். ஆண்டாள் கோயில்ல யூ கால் எனிபடி, இந்த விஷயம் நடக்கலன்னு யாராவது ஒரு பட்டன் சொன்னா கூட நான் அந்த 196 அடி உயரம் கோபுரத்திலிருந்து குதிக்க கூட தயார். ஏன் இதை நான் இவ்வளவு சீரியஸா சொல்றேன்னா, இந்த இந்த அதாவது எங்களோட விஸ்வ இந்து பரிஷத் இயக்கம் வந்து கோவில் சார்ந்த விஷயத்தை மையப்படுத்திய இயக்கம். பொதுவாக பிராமணனுக்கு பாதுகாப்பு, ஏன்னா பிராமணன் கோயில் கிடையாது. ஆனால் என்ன ஒரு விஷயம் நான் இங்க பாக்குறேன்னா, பிராமணர்களே தப்பு பண்ணாங்கன்னா, பிராமணர்கள் ஒட்டுமொத்த பிராமணர்கள் சொல்லலாம், அந்த கோவிலுக்கு கூடிய ஒரு பிராமணர் தப்பு பண்ணா கூட மற்ற 10 பிராமணர்கள் அதை வேடிக்கை பார்த்தாங்கன்னா 11 பேரும் அயோக்கிய பெண்கள், 11 பேரும் குற்றவாளிகள். நான் இதை வந்து சும்மா விட மாட்டேன். இப்ப எனக்கு யாரோ அமைச்சிருக்காரு, நான் சொல்றது போய் கிடையாது. நான் வந்து அந்த லெட்டர்லாம் வந்து கிளவுஸ் போட்டு தான் ஓபன் பண்ணேன். பிங்கர் பிரிண்ட்லாம் இருக்கும். ஐ எம் ரெடி ஃபார், நீங்க பிங்கர் பிரிண்ட் வந்து இது போலீஸ் கேட்டாங்கன்னா போலீஸ் கூட நான் ஹேண்டில் பண்ணுவேன். இது எழுதுறவங்களையும் நான் சாட்சி கூப்பிடலாம். பட் அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு நான் போன அவசியம் இல்லை. ஏன் இதை சொல்றேன்னா, இதை நான் வந்து ஈஓக்கு அபிஷியலா லெட்டர் எழுத போறேன். இது நடந்தது உண்மையா இல்லையான்னு எனக்கு வந்து சொல்லணும், எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும். அவங்க ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நான் ஜாயிண்ட் கமிஷனர் போக போறேன். அவங்க எடுக்கலன்னா தென் கமிஷனர், தென் மினிஸ்டர், தென் சீஃப் மினிஸ்டர். இந்த 5 பேருமே சரியா ரெஸ்பாண்ட் பண்ணனா இது வந்து நான் வந்து கோர்ட்ல இது பெரிய வந்து ஒரு லெவல்ல சில ஆதாரங்கள், இது போல நிறைய பேர் ஆதாரங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த ஆதாரங்கள் வைத்து அப்படின்னு சொன்னா அங்க எந்த பட்டங்களும் வேலைக்கு போக முடியாது. இருக்கக்கூடிய ஈஓ வந்து சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால நான் சொல்றேன், அந்த ஈஓக்கு நான் திரும்பவும் சொல்றேன், தயவு செய்து நீங்க வந்து சும்மா வந்தோம் போனல இருக்காம வந்து ஏதோ நீங்க ஏதோ வேலைக்கு வந்து போற மாதிரி இருக்கீங்க, ஆபீஸ் டியூட்டி மாதிரி போறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. மேடம், உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், தயவு செய்து கூப்பிட்டு விசாரிங்க. அந்த நீங்க கோபிகிட்ட கூப்பிட்டு சொல்லிருக்கீங்க, அந்த கோபின்ற ஒரு மணியிட்ட அவரே கல்பிரிட், அவரே பணத்தை வாங்கிட்டு உள்ள விட்டுருக்காரு. அவங்க அண்ணன் சத்யநாராயணன் உள்ள விட்டுருக்காங்க போது நீங்க திருடங்கிட்டே கொடுத்து வந்து சாவி கொடுத்து நீ வந்து பாதுகாப்பா ஆடுகளை பாத்துக்கன்னா எப்படி ஆடுகள் களவு ஆடாம இருக்கும்? அப்போ இது வந்து அந்த அம்மாவுக்கு ஒன்றும் விஷயம் தெரியல. இல்ல, இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம். இது வந்து முதலமைச்சருக்கு நல்லதில்லை. இது போல ஆண்டாள் கோயில் அயோக்கியத்தனங்கள் வந்து டைரக்டா முதலமைச்சரை பாதிக்கக்கூடிய விஷயம் என்பது தாய்மையான கருத்து. முதலமைச்சர் எலெக்டட் சிஎம், அவர் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நீண்ட நாள் உயிரோட இருக்கணும். அவர் வந்து நிறைய கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் அவருடைய உடல்நிலை வந்து இவங்க பண்ணக்கூடிய அட்டுவித்தால அவங்க உடல்நிலை சீர்கேடு என்பது வரக்கூடாது என்பதுக்காக நான் சொல்றேன். இது டெஃபினட்டா சிஎம் ஃபேமிலி நாலேஜ் கொண்டு போவேன். ஈவோ வந்து உங்க 2 நாள் ரெஸ்பாண்ட் பண்ணும், 4 நாள்ல என்னோட போஸ்ட் கிடைக்கும். இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம். நீங்க உலகத்துல நான் வந்து இன்னைக்கு ஒரு பாதையில போயிருந்தேன்னா இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கலாம், அமைச்சர் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் தூக்கி போட்டு வந்தாங்கன்னா ஆண்டாளை ஒருத்தர் வந்து தவறாக பேசணும். ஆண்டாள் வந்து உங்களுக்கு எல்லாம் சிலை, உங்களுக்கு எல்லாம் பாக்கல, நான் உங்களுக்கு தான் எல்லாரையும் சொல்ல, இது மாதிரி அயோக்கியத்தனம் பண்றவங்களுக்கு இது வந்து ஆண்டாளை வந்து ஒரு கல்லா நினைக்கிறவங்களுக்கு. ஆனால் ஆண்டாள் உயிர், அந்த அவன் வந்து நல்லா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இறங்கி நடக்கிறேன் அப்படின்னா எனக்கெல்லாம் எப்படி உணர்வு இருக்குன்னா, அவன் ஆண்டாள் உயிரோட இருந்திருப்பாள். நான் அப்படித்தானே என் மனசுல வச்சிருக்கேன். அவ இப்ப இங்கெல்லாம் இறங்கி நடந்திருப்பாள், இங்கெல்லாம் ஓடி இருப்பாள், இந்த தூணில் விளையாடி இருப்பாள், இங்கெல்லாம் நின்று இருப்பாள், இந்த இடத்துலாம் வந்து அவ குரல் கேட்டிருக்குல்ல, அவ வந்து ஒரு சிந்தனை, அவருடைய பார்வை இந்த மண்ணில் பட்டிருக்குல்ல, அவருடைய இங்க இருக்கக்கூடிய குரல் எல்லாம் அவ காதல கேட்டிருக்குல்ல, அவருடைய பார்வை படாத இடங்கள் இருக்காது, அவருடைய சொற்கள்லாம் இங்க வந்து வந்திருக்கும் இல்லையா, பாஸ்டர்கள்லாம் வந்து பாடியிருப்பா இல்லையா, அப்ப எல்லாமே அந்த ஒளியெல்லாம் இங்கதான் நிறைஞ்சிருக்கும்னு நான் சொல்லும் போதே இந்த கூஸ் பம்ப்ஸோட நான் சொல்றேன். எனக்கு அந்த ஆத்மாத்மாக தான் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மண்ணை மதிப்பேன். நான் இது வரைக்கும் இப்ப நடுவில் ஒரு நாள் வந்து என்னால தாங்க முடியல, அதனால வந்து வெளியில இருந்து அந்த கோபுரத்தை கொண்டுட்டு போனேன். அந்த வழியா போகும்போது இப்ப என் வீடு 1.25 மணி நேரம் தான் அங்கிருந்து. நான் வந்து இப்ப ஆண்டாள் கோயில் கட்டணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தது, எல்லாம் ஆண்டாளை பார்க்காம இருக்க முடியல, ஒரு வெறுப்போட உச்சக்கட்டத்தில் இருக்கேன். இவங்களுக்கு திருந்துற மாதிரி இல்லை. நான் ஏற்கனவே ஒரு வார்னிங் கொடுத்துருவேன், கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆச்சு அந்த கோயிலுக்கு போய். இவனுக்கு இப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து பூனைக்கு மணி கட்டி ஆகணும். இப்ப இதுல போட்டிருக்கிறதுலாம் சீரியஸான கம்ப்ளைண்ட். இது ஏதோ வந்து ஒரு ராமர் தேன்ராஜ் ஏதோ மரத்தை திருநாங்க அதை பண்ணா இதை பண்ணான்னு தங்கத்தை காணணும்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் அப்படியே விட்டுட்டாங்களுடைய உள்ள நடக்கிற அராஜங்களை யாருமே சொல்லல. இதை நான் வந்து ஒத்தே ஆளாக நான் கூட்டம்லாம் சேர்க்கல. நானா ஆப்போசிட்ல நிக்கிற ரவுடிஸா நான் பாத்துக்கிறேன்.
நான் ஒத்தாளா நிக்கிறேன், என் கூட ஆண்டாள் நிக்கிறா. ஆண்டாள் நிக்கிறாள் எங்களோட மோதி பார்க்கும்போது தெரியும். ஐ வில் நாட் லிவ் திஸ் மேட்டர் ஜஸ்ட் லைக் தட். ஒரு இன்னொரு பேஜ் திருப்பிட்டு போற மாதிரி விட்டுட்டு போற மாதிரி நான் இல்ல. இது ரொம்ப ரொம்ப நான் சீரியஸா எடுக்க போறேன். இன்ஃபேக்ட் நேற்று நம்மளுடைய மணவாள மாமன்கள் மடத்தோட 24வது ஜியர் அவரும் எனக்கு நீங்க கட்டாயம் வரணும், இது நல்ல விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் இந்த விஷயத்த கையில் எடுக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த பட்டர்கள் தப்பு பண்ணவர் மேல கூட எனக்கு கோவம் இல்லை. தப்பு பண்ண வச்சுட்டு அவனை வேடிக்கை பாக்குறீங்க பாத்தீங்களா? நீங்களாம் ஆண்டாளுக்கு நீங்க சேவை பண்ணி என்ன பண்ண? எவ்வளவு பெரிய புண்ணியம் உங்க உடம்பு. ஆண்டாள் பிறந்த மண்ணில், ஆண்டாள் ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மண்ணில், வடபத்திர சாய்க்கு அவர் வாழ்ந்த மண்ணில் நீங்கெல்லாம் வாழ்றீங்க. அது வாழ்றது மாற்றம் கிடையாது. அந்த கைங்கரிய பிராப்தம் எவ்வளவு பெரிய பிராப்தம். அப்படிப்பட்ட பிராப்தத்தை உள்ளடக்கி நீங்க ஒருத்தன் தப்பு பண்றானா வேடிக்கை பாக்குறீங்கன்னா நீங்களாம் உண்மையில ஆண்டாள் பக்தர். நீங்களும் தயவு செய்து இஸ்லாமுக்கு மாறி போயிடுங்க, இல்லைன்னா நீங்க கிறிஸ்துவா மாறி போயிடுங்க. நான் சொல்றேன், எனக்குலாம் வின்சென்ட் சின்னதுரை நல்லா தெரியும் ஐயா அவர்களை. நீங்க ரோமன் கத்தோலிக்காரனா அவரை நான் சொல்றேன், இல்ல சிஎஸ்ஐ மாறினா இல்ல பெந்தகோஸ்தா கூப்பிட்டு அனுப்புறேன். நீங்க உடனே மனம் மாறிடுங்க. நீங்க இந்துக்களா இருக்காதீங்க. பூணல் போட்டுட்டு நானும் பிராமணர் 4000 தீவிர நான் பண்றேன், இதெல்லாம் வேண்டவே வேணாம். தயவு செய்து மதம் மாறி வேற மதத்துக்கு போயிடுங்க. அந்த ஊர்ல இருக்காதீங்க. அந்த அன்பான வேண்டுகோள். நீங்க இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன்னா நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் திருத்திக்கல அப்படின்னா திருத்த வைக்கப்படுவீர்கள். அதுலயும் நான் சொல்றேன், தப்பு சொல்ல யாரோ ஒரு ஐயகார் பேர் போடுறாங்க. எனக்கு அவர் மேல கோவம் இல்ல. அவர் ஒரு காலம் அவர் பண்ணி நான் பார்த்திருக்கேன், இன்னொருத்தர் பண்ணி பார்த்திருக்கேன். அதை வேடிக்கை பார்த்த நீங்கள் தான் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள். ஆண்டாள் தாயார் உங்க குடும்பத்தை சும்மா விட மாட்டா. இதை நான் வயிறிலிருந்து நான் சொல்றேன். தயவு செய்து உங்க தப்பை திருப்பீங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். பட் என்னுடைய சட்ட போராட்டம் நாளையிலிருந்து, இப்ப 2 நாள் டைம் கொடுக்க அந்த ஈவோக்கு 2 நாள்ல அந்த அம்மா தன்னை என்ன நடந்ததுன்னு உண்மையை கேட்டு அவங்க திருத்திக்கல அப்படின்னு சொன்னா 3வது நாள்ல இருந்து என்னோட சட்ட போராட்டம் துவங்கும். இதை நான் அறிவிட்டு ஊட்டிட்டு சொல்லிக்கிறேன்.